வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். தீபாவளி பண்டிகையை பொதுமக்கள் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட பொருட்களுடன் கொண்டாடுமாறு திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் 140 கோடி இந்தியர்களும் கடினமான உழைப்பு, படைப்பாற்றல் மற்றும் புதுமைகளுடன் இந்நாளை கொண்டாடுமாறும், இந்திய பொருட்களை வாங்கி பயன்படுத்துவதில் பெருமை கொள்ளுமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மக்கள் தாங்கள் வாங்கிய உள்நாட்டு தயாரிப்புகளை செல்ஃபி எடுத்து சமூக ஊடகங்களில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றும், அவ்வாறு செய்வதன் மூலம் மற்றவர்களும் சுதேசி பொருட்களை வாங்க ஆர்வம் காட்டுவார்கள் என்றும் திரு மோடி கூறினார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தீபாவளியை முன்னிட்டு அனைத்து குடிமக்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் அனைத்து மக்களின் செழிப்பு மற்றும் நல்ல உடல் நலனுக்காக பகவான் ராமரிடம் தாம் பிரார்த்தனை செய்ததாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவுடன் இருதரப்பு வர்த்தகத்தை வலுப்படுத்த மிகுந்த ஆவலுடன் இருப்பதாக பிரேசில் அதிபர் திரு இனாசியோ லுலா தா சில்வா கூறியுள்ளார். மேலும் இந்தியாவுடன் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்த அடுத்த ஆண்டு துவக்கத்தில் தாம் இந்தியா வரவுள்ளதாகவும் கூறியுள்ளார். தென் தமிழக கடலோர பகுதி, மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டு ஆழ்கடலில் உள்ள மீனவர்கள் கரை திரும்புமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். தீபாவளி பண்டிகையை ஒட்டி சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவதாகவும், அக்டோபர் 24 மற்றும் 26ஆம் தேதி திருநெல்வேலியிலிருந்து செங்கல்பட்டுக்கு இயக்கப்படுவதாக இருந்த அனைத்து சிறப்பு ரயில்களும் ரத்து செய்யப்படுவதாகவும் தெற்கு ரயில்வே அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. புரோ கபடி லீக் போட்டியில் நேற்று மும்பை, ஹரியானா இடையே நடைபெற்ற ஆட்டம் 37-37 என்ற புள்ளி கணக்கில் சமநிலையில் முடிவடைந்தது. மற்றொரு போட்டியில் பாட்னா அணி 38-27 என்ற புள்ளி கணக்கில் புனே அணியை வென்றது. உலகக்கோப்பை மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று மும்பையில் மாலை 3 மணிக்கு தொடங்குகிறது. இந்த ஆட்டத்தில் இலங்கை பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.